சரியா? இப்போ வந்து நாங்கள் ஒன்றாவது காரணிகள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். காரணிகள் இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் தந்திக்குது 10. இதில் காரணிகள் இது சொல்கிறேன். 10 எப்படியெல்லாம் பெருக்கினா 10 வரும்? 1 தர 10 10, இல்லாட்டி 2 தர 5 10, இல்லாட்டி 10 தர 1 10. அப்போ இங்கே உள்ள நம்பர் யார் யார் 10க்குள்ள? 1 2 5 10. அப்போ இவங்க தான் இப்போ 10 காரணிகள். விளங்கிச்சா? இப்போ உங்களுக்கு தந்திக்குது 15. 15 காரணி எழுத சொல்லி. அப்போ 1 தர 15, இல்லாட்டி 3 தர 5, வேற இவ்வளோ தான் வரப்போகுது. மறுபடியும் 15 தர 1 5 தர 3 இவ்வளோ தான் வரப்போகுது. அப்போ இதில் காரணி 1 3 5 15. இப்படித்தான் நாங்கள் காரணிகள் வந்து எழுதுறேன். பாருங்க 36 காரணி 1 தர 36, 2 தர 18, 3 தர 12, 4 தர 9, 6 தர 6. இல்லைங்க இப்போ என்ன 1 36, 2 18, 3 12, 4 9 6. இது எல்லாமே வந்து 36 காரணிகள். சரியா? காரணிகள் எழுத சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? இப்படித்தான் எழுதணும். இப்படித்தான் நீங்கள் என்ன செய்யணும்? காரணிகள் எழுதணும். அப்போ நீங்கள் எனக்கு எழுத வேண்டிய காரணி சரியா 24 காரணி, 30 காரணி, 40 காரணி. இது 3 நம்பருடையும் ஒன்றாவது அப்படி பெருக்கமாக எழுதுங்க. அப்புறம் காரணிகள் எழுதுங்க. சரியா? அடுத்தது மடங்குகள்ட என்ன? இப்போ காரணி பார்த்துட்டேன். மடங்குகள்னு சொன்னால் என்ன? மடங்குகள் இப்போ 2 மடங்குகள்டா ஒன்றாவது 2 1ஆல் பெருக்கிற 2, அடுத்து 2 2ஆல் பெருக்கிற 4, இப்போ 2 3ஆல் பெருக்கிற அப்போ எத்தனை? 2 3 6, 2 4ஆல் பெருக்கிற பெருக்கினா எத்தனை? 8. எழுதிக்கோங்க. மடங்குகள்னு போட்டு இதெல்லாம் உதாரணம் எழுதிக்கோங்க. ஓடருக்கு பெருக்கிட்டு போகிற அப்படின்னா 2 4 6 8 வரதுல 2 மடங்குகள். 3 6 9 18 9 12 12 மறுவ வந்து 15 18 எல்லாம் வருது. அது 3 மடங்கு. விளங்கிச்சா? 3ஆம் வாய்ப்பாடு 3 மடங்கு, 2ஆம் வாய்ப்பாடு 2 மடங்கு. அப்படி சரியா? அப்போ இது 2 2. அப்போ இது வாய்ப்பாடு தானே. அப்போ அப்படி நினைவு வச்சுக்கோங்க. மடங்குகள்னு சொல்றது அதுதான். சரியா? இப்போ எனக்கு நீங்கள் இங்கே பாருங்க. இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்குது. 10க்கும் 20க்கும் இடைப்பட்ட 10க்கும் 20க்கும் இடையிலண்டா 10க்கும் 20க்கும் நடுவில் 10 வராது 20 வராது. இதுக்கு இடையில் உள்ள 3 மடங்குகளை கேட்குறாங்க. இதுக்கு இடையில் உள்ள 3 மடங்கு 3 மடங்கு எழுதுங்க. ஒரு 3 3 2 3 6 3 3 9 4 3 12 5 3 15 6 3 18 7 3 21. அப்போ 10க்கும் 20க்கும் இடையில யார் யார் இருக்கிற? இவர் இவர் இவர். விளங்கிச்சா? அப்போ இவங்க 3 பேரும் தான் நீங்கள் கொடுக்க போகிற வீடு. அப்போ 10க்கும் 20க்கும் இடையில என்று சொல்லி சொன்னால் அதுக்கு உள்ளுக்கு வர யார் நம்பர்ஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ இதைத்தான் என்னது உங்களுக்கு? இதைத்தான் என்னது உங்களுக்கு? மடங்குகள் பார்க்குறது. மடங்குகள் முறை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு 5 மடங்குகள்டா 5 10 15 20 25 30 போகிறது. சரியா? இப்போ உங்களுக்கு கேட்குறாங்க 20க்கும் 50க்கும் இடையில் உள்ள 5 மடங்குகள். அப்போ 25 30 35 40 45. விளங்கிச்சா? அப்படி நீங்கள் எழுத போகிறீங்க. அப்போ இப்படி தான் மடங்குகள் எழுதுற. சரியா? எனக்கு இப்போ மடங்குகளில் உங்களுக்குள்ள கேள்வி 1வது கேள்வி 30க்கும் 70க்கும் இடையில் உள்ள 5 மடங்குகள் 1வது. 2வது கேள்வி 20க்கும் 30க்கும் இடையில் உள்ள 2 மடங்குகள். சரி, இந்த 2 கேள்வியையும் நீங்கள் செய்யணும். சரியா? அடுத்தது வந்து முதன்மை எண்கள்னு சொன்னால் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். முதன்மை எண்கள்னு சொன்னால் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். முதன்மை எண்கள்னு சொல்கிறது யார்? முதன்மை எண்கள்ன்றது யார்? இப்போ நீங்கள் 1 காரணி 1 எப்படி எழுதலும்? 1 தர 1 எழுதலும். 2 1 தர 2 எழுதலும். 3 1 தர 3 எழுதலும். 4 1 தர 4 அதோட 2 தர 2 எழுதலும். இப்போ இவருக்கு எத்தனை காரணி இருக்குது? ஒரு காரணி. இவருக்கு எத்தனை காரணி? 2. இவருக்கு 1 2 நம்பர் இருக்குது. அவருக்கு 1 2 இவருக்கு 3 1 2 4 அப்போ இவருக்கு 3. யாருக்கெல்லாம் காரணி இப்படி 2 நம்பரில் வருதோ அவங்களுக்கு சொல்கிற பேர் தான் முதன்மை எண்கள். அப்போ முதன்மை எண் சொன்ன பாருங்க 5 பாருங்க 1 தர 5 மட்டும் தான் நிற்குது. வேற நம்ம செடி கேள்மா 7. அப்படி பார்த்தா 1 2 காரணி தான் நிற்கிது. சரியா? அப்போ இது ஒரு முதன்மை எண். 6 பாருங்க 1 தர 6 மறுபடியும் 2 தர 3 இருக்குது. அப்போ இதுக்கு 4 காரணி இருக்குது. அப்போ அது ஒரு முதன்மை எண் இல்லை. அப்போ யார் யாருக்கு 2 காரணி இருக்குதோ அவங்க தான் முதன்மை எண். இப்போ உள்ளவங்களுக்கு வேலை 20க்கு குறைந்த முதன்மை எண்களை தருக. நீங்கள் ஒவ்வொரு நம்பரை எழுதி பாருங்க, காரணி எழுதி பாருங்க, முதன்மை எண்ணான்னு எழுதணும். சரியா? 20க்கு குறைந்த முதன்மை எண்கள். சரியா? இப்போ அடுத்தது வந்து
இப்போ அடுத்தது வந்து சரியா, இப்போ உங்களுக்கு அடுத்தது சொல்லிக்குது பொது காரணிகளின் பெரியது பார்க்க சொல்லி. பொது காரணிகளின் பெரியது பார்க்க உங்களுக்கு முதன்மை எண்கள் தெரிஞ்சுக்கணும். முதன்மை எண்கள் யார் யார்? 2 ஒரு முதன்மை எண், 3 ஒரு முதன்மை எண், வேற 5 ஒரு முதன்மை எண், 7 ஒரு முதன்மை எண், அடுத்து 11 ஒரு முதன்மை எண், 13 ஒரு முதன்மை எண், அடுத்து 17 ஒரு முதன்மை எண், 19 ஒரு முதன்மை, இதெல்லாம் முதன்மை எண்கள். இப்போ இது பொது காரணிகளின் பெரியது நாங்கள் எப்படி பார்ப்போம்னு பார்த்தா, இப்போ உங்களுக்கு 3 நம்பர் தந்திக்குது, 6, 12, 18 தந்திக்குது. ஒன்றாவது நீங்கள் 6 இந்த முதன்மை எண்களால் பிரிக்க போகிறீங்க. ஒன்றா சிறிய முதன்மை எண்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். 2ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்ன எத்தனை? 3. இப்போ 3 வந்து 2ஆல் பிரிக்க இயலுமா? 7. இதால் பிரிக்க 7 ஆட்டி நீங்கள் அடுத்த முதன்மை எண்ணுக்கு போகணும். அப்போ 3 3ஆல் பிரிச்சா 1. இந்த 1 வர வரைக்கும் செய்யணும். சரியா? இப்போ 12 இது 12 2ஆல் பிரிங்க. ஒன்றாவது 2ஆல் தான் பிரிக்கணுமே. 2ஆல் பிரிக்க 7 எடுத்து அடுத்த நம்பருக்கு போகிற 2ஆல் பிரிக்கிறீங்க. பிரிச்சு எத்தனை? 6 6 2ஆல் பிரிச்சா 3 3 2ஆல் பிரிக்க இயலுமா? 7 3ஆல் தான் பிரிக்க இயலும். 3 3ஆல் பிரிச்சா 1. இல்லைங்கச்சா? அடுத்து வந்து எத்தனை? 18 18 2ஆல் பிரிச்சா 9 9 2ஆல் பிரிக்க இயலுமா? 7 3ஆல் தான் பிரிக்க இயலும். 3ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 3 3ஆல் பிரிச்சா 1. இல்லைங்கச்சா? இப்படித்தான் நீங்கள் வந்து எந்த எழுதணும். இந்த முதன்மை காரணிகளை வந்து நீங்கள் இப்படி முதன்மை காரணிகளால் பிரித்து கொண்டு வரீங்க. இப்போ நீங்கள் 2ஆல் பிரிக்க 7 எடுத்தால் 3ஆல் பிரிக்க போகணும். அப்புறம் மறுபடியும் நீங்கள் இங்கே வரையலாம். உங்களுக்கு இப்படி பின்னுக்கு போயிட்டீங்கன்னா மறுபடியும் 3க்கு வரையலாம். சில நம்பரால் பிரிக்கலாம். ஓடுறதுக்கு தான் பிரிச்சுடுவார். சரியா? இப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த 6க்கு வந்த நம்பர் 6க்கு யார் யார் வந்திக்குது? 2 3 6க்கு 2 தர 3. சரியா? இப்போ எழுதுறேன்னு பாருங்கள். 6க்கு வந்துச்சு என்னென்னா 2ம் 3ம் வந்துச்சு. சரியா? 12க்கு என்ன வந்துச்சு? 12க்கு என்ன வந்துச்சு? 12 2ஆல் பிரிச்சோம்னு சொன்னால் 6 6 வந்து 2ஆல் பிரித்தா 3 3ஆல் பிரித்தா 1. அப்போ இங்கே இவருக்கு 2 தர 3 வந்துச்சு. அடுத்த நம்பர் யார்? 18 18 2ஆல் பிரிங்க. 18 2ஆல் பிரித்தா 9 9 2ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 9 18 2ஆல் பிரித்தா 9 9 2ஆல் பிரிக்கலாம். 3ஆல் பிரிக்கிறேன். 9 3ஆல் பிரித்தா 3 3 3ஆல் பிரித்தா 1. அப்போ இவருக்கு 2 தர 3 தர 3 2 தர 3 தர 3. சரியா? இப்போ நீங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கணும்டா, 3லையும் இருக்கக்கூடிய நம்பர் யார் யார்? 3லையும் மிக்கக்கூடிய நம்பர் இந்த 2 3லையும் மிக்குது, இந்த 3 3லையும் மிக்குது. இப்படி ஒரு ஜோடு எல்லாத்துலையும் ஒவ்வொன்று வர மாதிரி இப்படி செலக்ட் பண்ணுறீங்க 3லையும் வாரத்துக்கு. இப்போ நீங்கள் இந்த நம்பர் 2ஐயும் செலக்ட் பண்ண 2 நம்பரையும் பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் 2 3 6. அப்போ இங்கே உள்ள பொது மடங்கு போக்காப்பு. சரியா? போக்காப்பு பொது காரணிகளில் பெரியது 6ன்னு விட கொடுக்கணும். விளங்கிச்சு? எப்படி செஞ்சுண்டு நீங்கள் இங்கே பாருங்க, மறுக்க சொல்கிறேன். இது 3ஐயும் என்ன செய்றீங்க? நீங்கள் முதன்மை எண்களால் பிரித்து கொண்டு வாரீங்க. முதன்மை எண்கள் சொன்னால் 2 3 5 தான் முதன்மை எண். இதால் பிரித்து கொண்டு வாரீங்க. வந்து அந்த நம்பர் எல்லாம் எழுதிட்டு ஒரே மாதிரி உள்ளாக்களை மார்க் பண்ணி பெருக்குறீங்க. அவ்வளோதான். விளங்கிச்சா? இதைத்தான் என்னது? பொது காரணிகளில் பெரியது பார்க்குறது. சரியா? பொது காரணிகளில் பெரியது பார்க்குறது. இதெல்லாம் மைத்த இந்த எழுதிக்கிறாங்க. இந்த 72க்கு 108க்கும் பாருங்கள். 72க்கு 108க்கும் எழுதிக்கிறத பாருங்கள். 2 ஜோடி. இப்போ 2 இதுன்னு அப்போ இன்னும் 2 ஜோடி எடுக்கணும். பாருங்கள், இந்த 2 எடுக்கல, இந்த 2 எடுக்கல, இந்த 2க்குள்ள ஜோடிக்குதா? இல்லை. அப்போ அது எடுக்கலாம். 3 3 இந்த 3க்கும் ஜோடி இல்லை. அப்போ இப்போ நீங்கள் ப்ராக்கெட்டில் போட்டிக்கிற ஆக்கள் எல்லாம் பெருக்கினா சரி. 2 தர 2 தர 3 தர 3 பெருக்கினா விட வரும். இல்லைங்கச்சா? அப்படி தானே செய்கிறேன். சரி, எல்லாத்துலேயும் மிக்கக்கூடிய நம்பரை தான் நீங்கள் சாய்ஸ் பண்ண போகிறீங்க. இது தான் பொது காரணிகளில் பெரியது. சரி, பொது காரணிகளின் பெரியது. இப்போ உங்களுக்கு ஒரு நம்பரை தந்து முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுத சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு 18 தந்து முதன்மை காரணிகளின் பெருக்கமாக. அப்போ நீங்கள் முதன்மைனாலும் அது பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னு சொன்னால் 9 9 3ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 3 3 3ஆல் பிரிச்சிங்கன்னா 1. அப்போ முதன்மை காரணிகளின் பெருக்கம்டா 2 தர 3 தர 3. இதுதான் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுது. சரியா? எனக்கு நீங்கள் 24க்கு 18க்கு 15க்கு 40க்கு இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக நீங்கள் எனக்கு எழுதி காட்டணும். சரியா? நீங்கள் யார் யாருக்கு பொது காரணிகளின் பெரியது பார்க்கணும்னு சொன்னால் இந்த இது 1வது 2வது 3 இவங்க 3 பேருக்கும் பொது காரணிகளில் பெரியது பார்க்கணும். தெரியும் தானே? எல்லாத்தையும் நாங்கள் மார்க் பண்ணுறேன். சரியா? அப்படி மார்க் பண்ணி நீங்கள் அதை பார்க்கணும். அடுத்தது வந்து இன்னொரு அழிகிற பொது மடங்குகளில் சிறியது போமாசி. இவரை பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த மெத்தடை நினைவு வச்சுக்கோங்க. இந்த மெத்தடை இது பாருங்கள். இப்போ தந்திக்குது 4. இதுவும் முதன்மை நாள் தான் பிரிக்கிற 12 18. இப்போ இது ஒரே அடிக்கு நீங்கள் இதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு 1வது ரெட்டை எண் யார்? 2 தானே? அவள் 2ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா 2 இங்கே 6 இங்கே என்ன வரப்போகுது? 9 வரப்போகுது. இப்போ
பாருங்க இங்கே வந்து 2ஆல் பிரிக்கணும். 2ஆல் பிரிக்கப்படக்கூடிய ஆக்கள் இரு பிரிச்சுன்னு சொன்னால் இங்கே 1 இங்கே என்ன வரும் 3 இங்கே 9 வரப்போகுது. இப்போ இவரை வந்து 3ஆல் பிரிங்க. 3ஆல் பிரித்தா 1 இங்கே 3 பிரித்தா 1 இங்கே என்ன வரப்போகுது 3. சரியா? இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? இப்போ இவர் 2 1ஆவது, அடுத்தது இந்த 2, அடுத்தது இந்த 3, அடுத்தது இந்த கீழே உள்ள 1, கடைசி லைன்லேகள் 1, இந்த 1, இந்த 3 இவ்வளவுத்தையும் நீங்கள் பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரப்போகுது? பொது மடங்குகள் சிறியது வரும். இந்த 2 2 3 1 1 3 இது அவ்வளோத்தையும் பெருக்கினா உங்களுக்கு என்ன செய்யும்? இப்போ விட வரும். சரியா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இப்படி இதை பாருங்க அது அப்படி வர மாதிரி நீங்கள் 2 2 2 1 3 2 அப்படி ஒன்று எடுக்கணும். சரியா? அப்படி செய்கிற மட்டும் நீங்கள் இந்த கணக்கை செய்யணும். அப்போ நீங்கள் எனக்கு பொது மடங்குகளின் சிறியது இந்த இதுக்கும் 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 பார்க்கணும். சரியா? இவ்வளோ செஞ்சு எனக்கு அனுப்பணும்.